ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் 8வது ஊதியக்குழுல ஓய்வூதியர்களுக்கான பலன்களில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட 35 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் 35 லட்சத்திற்கும் அதிகமான ஓய்வூதியர்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக கடந்த ஜனவரி மாத வாக்கில் 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருந்தாங்க. உண்மையிலே அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஒரு ஊதியக்குழு அமைக்கப்படும் பொழுது அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அந்த அடிப்படை ஊதியம் அப்புறம் பிற சலுகைகள் எல்லாமே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் சம்பள உயர்வு அப்படின்னு ஒரு கணிசமான அளவு இருக்கும்ன்றதால அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த 25 மார்ச் அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஃபினான்ஸ் பில்லில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, அதாவது ஒரு ஊதியக்குழுவினுடைய புதிதாக அமைக்கப்படக்கூடிய ஊதியக்குழுவினுடைய பலன்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பென்ஷனருக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. அதாவது 1/1/2026 அப்புறம் தான் 8வது ஊதியக்குழு நடைமுறை வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 1/1/2026 முன்னாடி யாரெல்லாம் ஓய்வு பெறாங்களோ அவர்களுக்கு அந்த ஊதியக்குழுவினுடைய அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோ அல்லது பிற சலுகைகளோ கிடைக்காததாகவும் 1/1/2026 முன்னாடி அவங்க என்ன பென்ஷன் வாங்குறாங்களோ ப்ளஸ் ஆண்டிற்கு 2 முறை டிஏ மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பரவி இருந்தது. ஸோ இது அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில் மாநிலங்களவையில் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளிச்சிருக்காங்க. அதாவது புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்தில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கொள்கைகளை சரிபார்க்கறதுக்கு மட்டும்தான் செஞ்சிருக்குமே தவிர, அதாவது நீங்கள் எல்லாம் சொல்கிறது போல் சிவில் அல்லது டிஃபென்ஸ் பென்ஷனர்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே பெற்று வரக்கூடிய சலுகைகள் எதுவும் எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் புதுசாக தாக்கல் செய்யப்படக்கூடிய ஃபினான்ஸ் பில்லானது எந்த விதமான மாற்றம், அதாவது நீங்கள் சொல்கிறது போல் 8வது ஊதியக்குழுவின் நன்மைகளை பழைய ஓய்வூதியர்களுக்கு எக்ஸிஸ்டிங் பென்ஷனுக்கு பாதிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோக்குள்ள ஒரு கணக்கீடு கூட சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பென்ஷனருக்கு இப்போ வரக்கூடிய ஊதியக்குழுக்களுடைய பலன்களை பொருந்தாமல் போயிட்டுன்னா கிட்டத்தட்ட இந்த ஊதியக்குழுவிலேயே சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கக்கூடியவரே குறைந்தபட்சம் 8,000 10,000 வரைக்குமான அவருடைய ஊதியத்தில் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஒரு உயர் பதவியிலேருந்து ஓய்வு பெறார் அப்படின்னா அவருக்கு ஆயிரக்கணக்கில், அதாவது 50,000 வரைக்கும் கூட பேசிக்கில் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய ஊதியக்குழுக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆனால் தற்பொழுது நிதியமைச்சர் அளித்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் ஆனது ஓரளவுக்கு ஓய்வூதியர் மத்தியில் ஒரு கலக்கம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் இது தொடர்பான இன்னும் கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ஓய்வூதியர்கள் தரப்புலேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது அரசின் தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அல்லது உத்தரவாதமான ஒரு பதில் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது அந்த ஊதியக்குழுக்களுடைய தலைவர் உறுப்பினர்லாம் அமைத்ததுக்கு அப்புறமாக இது தொடர்பாக எதுவும் பரிந்துரை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்பொழுது கிடைத்தக்கூடிய இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.